விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் மற்றும் குக் வித் கோமாளி ஷோ மூலிமா மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க தான் சிவாங்கி. இதில் பிரபலமானது மூலிமா ஒரு சில படங்களையும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் சிவாங்கி ரீசெண்ட் இன்டர்வியூவில் அவங்களோட பிரேக்கப்பான ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் சிவாங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது உண்மைதான், ஆனால் அது எனக்கு பிரேக்கப் ஆயிருச்சு. இப்போ நான் சிங்கிளாக தான் இருக்கேன். மேலும் எனக்கு பிரேக்கப் ஆன நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எனக்கு நிறைய வலிகளை கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த பிரேக்கப் எனக்கு மன வலிமையை கொடுத்துச்சு. பிரேக்கப்க்கு அப்புறம் தான் என்ன நானே அதிகமாக கேர் பண்ணிக்க தொடங்கினேன். மேலும் பெண்கள்னால ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செய்ய முடியும், ஆனால் ஆண்கள்னால ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செய்ய முடியாது. அதனால் ஆண்கள்னால ரிலேஷன்ஷிப்பையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண தெரியாது. ஸோ ஒரு ஆணை நம்ம ரொம்ப நச்சரிச்சோம்னா அவங்க ரொம்ப கடுப்பாயிருவாங்க, ஆனால் அவங்கள ஃப்ரீயாக விட்டோம்னா அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. அதே மாதிரி என்னோட அனுபவத்தில் பார்த்தபடி பொண்ணுங்க அதிகமாக லவ் பண்ணாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நிலச்சி நிற்காது. அண்ட் ஒரு பையனுக்கு அந்த பொண்ணு எப்படி லவ் பண்ணுறான்றது முக்கியம். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு அந்த பையன் எப்படி ட்ரீட் பண்ணுறான்றது முக்கியம். மேலும் ஆண்களை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செய்ய முடியாது. அதனால ரிலேஷன்ஷிப்பையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஒரு பொண்ணு போய் பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் அது பண்ணலை இது பண்ணலன்னு கம்ப்ளைண்ட்டும் சொல்லக்கூடாது. அதனால ஒரு பையன் நம்மளை தேடி வந்தால் நல்லா பார்த்துப்பாங்கன்னு என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன்னு சிவாங்கி சொல்லியிருக்காங்க. சிவாங்கியோட இந்த இன்டர்வியூ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. சிவாங்கி அந்த இன்டர்வியூவில் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நபர் யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவாங்கி இதில் குக் வித் கோமாளி அஸ்வினை தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி அஸ்வின் இல்லைனா சிவாங்கி விளக்கம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.